சித்தப்பு பெரியப்பு மாமா மாமி பெரியப்பா பெரியம்மா எல்லாருக்கும் ஒரு கும்பிட போட்டு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கான டெஸ்ட் ஸ்கிரீனிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு காட்டியிருக்கானுங்க. அதுவும் இன்டர்னல் டெஸ்ட் ஸ்கிரீனிங்ஸ் எல்லாம் போட்டு காட்டியிருக்கானுங்கன்னு சொல்லி அருமையான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த இன்டர்னல் டெஸ்ட் ஸ்கிரீனிங்ஸோட ரியாக்ஷன்ஸ் பத்தியுமே எல்லா இன்சைடர்ஸும் பேசியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜேம்ஸ் மேக்டபிள்யூஎல், டூம் சர்வெண்ட், நம்ம மை டைம் டு ஷைன் ஹலோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரபலமான இன்சைடர்ஸ் எல்லாருமே இதை வந்து வெளியே பேசியிருக்காங்க. இந்த டெஸ்ட் ஸ்கிரீனிங்ஸ்ல புது ஷார்ட்ஸ், புது ஃப்ரேம்ஸ் அண்ட் புது அந்த மொத்த படத்தையும் கூட போட்டு காட்டியிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆரல்ஸ் இந்த கேரக்டர்ஸ்க்கான ஒரு சில மேட்டர்கள் மட்டும் அந்த படத்துல போட்டு காட்டிருப்பாங்க, இந்த டெஸ்ட் ஸ்கிரீனிங்ல போட்டு காட்டியிருக்காங்க. அந்த ஆடியன்ஸ்க்கு எப்படி பிடிக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்காக. இத கரெக்ட்டா உங்களுக்கு மண்டையில பதிய வைக்கிற மாதிரி சொல்லணும்னா பாய் சீசனோட ஃபினாலே எபிசோட் பாத்திருப்பீங்க. அந்த ஃபைனல் சீசன்ல ஹோம்லேண்டர் கடவுளா ஏத்துக்கிறதுக்காக ஒரு ப்ரோமோ ஒன்னு போட்டு காட்டியிருப்பாங்க. அதுதான் டெஸ்ட் ஸ்கிரீனிங். ஒரு சில குறிப்பிட்ட ஃபேன்ஸை மட்டும் கூட்டிட்டு வந்து அதுல எல்லாம் சிஜி எல்லாம் விஎஃப்எக்ஸ் எல்லாம் முழுசா பண்ணிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இது எப்படி இருக்கு அவங்களோட ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கிறதுக்காக டெஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணி காட்டுவாங்க. அந்த மேட்டருக்கு பேர் தான் டெஸ்ட் ஸ்கிரீனிங். அந்த போட்டு காட்டினதுல ஏகப்பட்ட பாசிட்டிவ் மேட்டர்கள் வந்திருக்கு. அண்ட் இது சத்தியமா சூறவோட போது ஸ்பைடர்மேன் 2 அளவுக்கு இருக்க போதுன்னு சொல்றாங்க. என்ன ஏது லொட்டு லொஸ்க்குனே இந்த வீடியோ முழுக்க பார்த்தலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலோட சித்தப்பா ஜாயின் பண்ணலாம். மறக்காம கீழ இருக்க ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணி விட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அடிச்சு தெரிக்க விடுங்க. அண்ட் டூம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500k ரீச் பண்றோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்காக மட்டும் ஒரு தியேட்டர் புக் பண்ணி மொத்த டிக்கெட் இங்கேயே கொடுத்து உங்க கூட உட்காந்து நான் அந்த படத்தை உட்காந்து பாக்குறேன். சோ எனிவேஸ் வாழ வாழ கொலகலன்னு பேசாம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேயோட டெஸ்ட் ஸ்கிரீனிங் ரியாக்ஷன்ஸ் தட்டி தூக்க தயாரா. முதல்ல நம்ம பார்க்க ரிப்போர்ட் ஜேம்ஸ் மேக்டபிள்யூஎல் கிட்ட இருந்து தான். ரொம்ப நாளா இந்த லீக்ஸ் கொடுக்குற இடத்துல இருக்கிறதுனால இவர் சொல்லத நம்மளான்னு சொல்லி பிளஸ் இந்த மிஸ்டிக் வெர்சஸ் எலினா பெலோவா ஃபைட் ஒன்னு நடக்குமே அந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட ட்ரெய்லர்ல அதை போயிட்டு சினிமா கான்ல பாத்துட்டு வந்த மூலமா இவருக்கு அடிச்சு அந்த நமக்கு முதல்ல சொன்ன ஆளு இவர் தான். இவர் சொல்றத மேக்ஸிமம் நம்பலாம்னு சொல்லி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்த்தோம்னா பீட்டர் பார்க்கர் இந்த படத்துல செத்து போயிடுவானா. ப்ரோ என்ன ப்ரோ மண்டையில குண்ட தூக்கி போடுறா, ஏதாவது வாயில வசம் பச்சு தேடா, என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, பீட்டர் பார்க்கர் சாவானா, அவர் தான் எங்க சொக்க தங்கம், அவர் எப்படி சாக அப்படின்னு நீங்க நேரத்துக்கு கதற போயிருப்பீங்க. பட் இவர் சொல்ல வரது நம்ம முழுசா கேட்கலாம். எஸ் டெட் சாகுறாங்க, கண்டிப்பா சாகதான் போறாரு. அண்ட் பீட்டர் சாகுறதா எல்லாரும் நினைக்க போறோம். பட் அவர் இப்போ ஃபுல்லா சாக போறதுல சீக்ரெட் வார்ஸ்ல திரும்ப வர போறாராம். ரீசெண்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடில இருந்தே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே நம்ம டாம் ஹாலண்ட் இல்ல அப்படிங்கிற நியூஸ் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் அவர் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு அப்புறம் நியூயார்க் சிட்டில தான் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வந்திருக்கணும். பட் அவர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இல்ல. சோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இல்லாததுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ரீசன் கொடுக்கறனா அது இந்த படத்துல தான் கொடுக்க முடியும். இது காமிக்கல் மேட்டரை அப்படியே ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாரும் அவர் சாகிறதா நினைச்சிருக்கோம். அண்ட் அவர் முழுசா சாகலன்றத சொல்லியிருக்காங்க. பட் செத்துருக்காரு, பட் முழுசா சாகல. ஏதோ ஒண்ணு அவர் முழுசா சாக விடாம வச்சிருக்கு. அண்ட் அதுதான் அவர் சீக்ரெட் வார்ஸ்ல ரிவைவ் பண்ண போகுது. சோ அது வெனமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு. 1980s சீக்ரெட் வார்ஸ்லயுமே நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வெனம் சூட் கிடைக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நம்ம ஸ்பைடர்மேன் செத்து வெனம் மூலமா ரீஇன்கார்னேட் ஆகிற மாதிரி கூட ஸ்டோரி லைன்ஸ்ல அமைக்கப்பட்டிருக்கு. லிட்டரலி ஹண்டர் அவரை உயிரோட புதைச்சதுக்கு அப்புறம் சவப்பெட்டிக்குள்ள இருந்து அவரோட சிம்பையட் சூட் போட்டு வருவாரு. சோ ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இப்ப வர ஆரம்பிக்குது இந்த ஒரு ரூமரை கேட்டதுக்கு அப்புறம். சோ ஸ்பைடர்மேன் சாக போறான் இந்த பிராண்ட் நியூ டேல. இது ஒரு ஸ்பாயிலர் தான் நினைக்கிறேன். முதல்ல ஸ்பாயிலர் அலர்ட் கொடுக்கலையோ, சரி பாத்துட்டு போங்க. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா, இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையுமே கேட்டு போயிருங்க. அண்ட் அதை தொடர்ந்து ஏகப்பட்ட மேட்டர் நம்ம ஸ்பைடர்மேன் சாக போறாருன்ற தொடர்ந்து ஏகப்பட்ட மேட்டரை நம்ம மை டைம் டு ஷைன் ஹலோ ஏகப்பட்டது சொல்லியிருக்காரு. அதுல பார்த்தோம்னா பனிஷர் இந்த பிராண்ட் நியூ டேல பனிஷர் முழு சைக்கோவா மாற போறானா. ஆல்ரெடி அந்த தக்காளி தலையும் சைக்கோ மாதிரி தான் பண்ணிட்டு தெரியும். கையில கிடைக்கிற எல்லாவனையும் தூக்கி போட்டு மிதிப்பான், வாயிலே தூக்கி திணிப்பான். அவனெல்லாம் சும்மா பார்த்தாலே 4 நாளுக்கு ஒண்ணுக்கு போக மாட்டானுங்க. எவனும் இதுல ஃபுல் சைக்கோவாவே மாற போறானா. ஆனா இது எப்படி PG-13 கொடுக்க போறானுங்க. பனிஷர் இதுல இருக்கும் போது R-rated கொடுத்தா இன்னும் தூக்கலா இருக்கும். சரி என்ன சைக்கோ தனத்தெல்லாம் பண்ண போறான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த மனுஷனே சொல்லியிருக்காரு சேடி சிங்கோட கேரக்டர் தான் இதுல மெயின் வேல்யூபிள் அசெட்டா இருக்க போது, மெயின் வேல்யூபிள் பிளேயரா இந்த படம் முழுக்க நம்ம டிராவல் பண்ண போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே சேடி சிங்கோட கேரக்டரை வச்சு ஒரு பிரம்மாண்டமான ட்விஸ்டும் காத்துக்கிட்டு இருக்கான். இந்த படத்தோட ஒரு மெயின் கேரக்டராவும் இருக்காங்க. அண்ட் இதே கேரக்டரை வச்சு ஒரு ட்விஸ்டும் நடக்குதுன்னா சம்திங்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அது என்னன்றதை கண்டுபிடிக்க பொறுத்திருந்து பார்க்கவும். கடைசியா மை டைம் டு ஷைன் ஹலோ சொல்றது என்னன்னா, இது எப்படி இருக்கு இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே டெஸ்ட் ஸ்கிரீனிங் பார்த்த வரைக்கும் இது எப்படி இருக்கு அப்படிங்கறத சொன்னா, ஸ்பைடர்மேன் 2 படம் பார்த்திருப்பீங்க பாத்தீங்களா. இந்த ஆட்டோ விஎஸ் கூட எல்லாம் நம்ம டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் இறங்கி போட்டு 4 ஷாட்டுகளை போட்டு அப்படி இப்படின்னு போய் அந்த லெவல் ஆஃப் ஸ்டோரி ரைட்டிங், அந்த லெவல் ஆஃப் ஒரு குட் இந்த மூவி அந்த ஸ்பைடர்மேன் 2 அளவுக்கு தான் நல்லா இருந்தது அந்த மாதிரி சொல்றாங்க. ஸ்பைடர்மேன் 2 நல்லா இருந்ததா? அந்த 3 ஸ்பைடர்மேன் பார்ட்டுமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் டோபி மேக்கரோட கண்ணீரா. ஸ்பைடர்மேன் 3 உண்மையிலேயே ஒரு டவுன் கிரேடான படம் தான், இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஸ்டோரி ரைட்டிங் அங்க இங்க பிச்சு பிச்சு தான் இருக்கும். ஆனா ஸ்பைடர்மேன் 2 இஸ் a பீக் மூவி. அதனால ஸ்பைடர்மேன் 2 நான் குறை சொல்ல மாட்டேன். அந்த லெவலுக்கு இந்த பிராண்ட் நியூ டேவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல ஹைப் ஏறுதுடா, வெறி ஏறுது. ஒருவேளை ஸ்பைடர்மேன் 2க்கும் இதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமோ
இருக்காது. அண்ட் கடைசியா டூம் சர்வெண்ட், அதாவது இந்த ஒரு இன்சைடர் இந்த டெஸ்ட் ஸ்கிரீனிங்கோட மொத்த ரிப்போர்ட்டையும் ஒரேடியா தந்திருக்காரு. அண்ட் இந்த படம் எப்படி இருக்கு, அண்ட் எண்டிங் நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மேட்டரையும் இவர் சொல்லியிருக்காரு. என்னன்றத முழுசா பார்த்தலாம். ஏகப்பட்டது கொடுத்திருக்காரு. நான் அப்படியே தமிழாக்கம் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். MCU படங்கள்லயே இந்த படத்துக்கு தான் the பெஸ்ட் ஃபைட் சீன் இருக்கு அப்படிங்கிற மேட்டர் சொல்லியிருக்காங்க. இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஜாக்கி சானோட ஃபுல் டீமுமே உள்ள இறங்கி போட்டு சம்பவம் பண்ணிருக்கானுங்களா. அப்ப ஏதோ உள்ள குக்கிங் நடக்குதுரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சோ இவங்க சொல்றதுல எந்த ஒரு ஆட்சேபனும் எனக்கு தெரியல. அண்ட் சேடி சிங்கோட கேரக்டர் தான் ஒரு பெஸ்ட் கேரக்டர், இந்த படத்தோட ஒரு பெஸ்ட் கேரக்டரும் இருக்க போது. அண்ட் இந்த மல்டிவர்ஸ் சாகாவோட ஒரு பெஸ்ட் கேரக்டரும் இருக்க போது அந்த மாதிரி சொல்றாங்க. மல்டிவர்ஸ் சாகாலே பெஸ்ட் கேரக்டரா? அப்பனா இந்த இன்ஃபினிட்டி வார்க்கு அப்புறம் நடக்கிற கேரக்டர்ஸ்லயே பெஸ்ட் கேரக்டர் ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஸ்பைடர்மேனை விட பெஸ்ட் கேரக்டரா? அது எப்படி திமிங்கலாம்? மல்டிவர்ஸ் சாகாலே பெஸ்ட் கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நான் ஷாங்சியும் சொல்லுவேன், ஸ்பைடர்மேனையும் சொல்லுவேன். இவங்க என்னன்னா சேடி சிங்க ஒரு படி மேலே ஏத்தி சொல்றானுங்க. அப்படியே கடந்து அடுத்த மேட்டருக்கு வந்தோம்னா பெஸ்ட் லைவ் ஆக்ஷன் ஸ்பைடர்மேன் மூவியாவும் டாப் 10 இந்த MCUல டாப் 10 மூவிஸ் இருக்கும்ல, அதுல டாப் 10ல இதை நீங்க வைக்கலாம் அந்த மாதிரி சொல்றானுங்க. பங்காளி இப்படி ஹைப் கொடுத்த எப்படியா உடம்புல எல்லாம் பூரிக்குது. ஊசி முனையில நிக்கிற மாதிரியான சீக்வன்ஸுமே இங்க நடந்திருக்கு. அண்ட் ஃபன்னி எலமெண்ட்ஸையும் ஏகப்பட்டதை சேர்த்திருக்கானுங்க அப்படிங்கிற மேட்டரையும் சொல்லி 9.5 10க்கு 9.5 ரேட்டிங் நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி எங்களுக்கு எண்டிங் பெருசா பிடிக்கலப்பா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்ப ஸ்பைடர்மேன் சாக போறான், அந்த எண்டிங் யாருக்கும் பிடிக்கல. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல ஜேம்ஸ் மேக்டபிள்யூஎல் சொன்னாரு, அவர் கூட போய் கனெக்ட் பண்ண போறோம். ஏன்னா எண்டிங் நிறைய பேருக்கு பிடிக்கல. ஸ்பைடர்மேன் சாகிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. கடந்த 3 ஜெனரேஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் எடுத்துக்கிட்டாலுமே யாரு செத்தாலுமே எந்த ஒரு ஸ்பைடர்மேனுக்கும் பிடிக்காது. அவன் சாகிற மாதிரி போனாலே இவனுங்க உயிரை விட்டுருவானுங்க. செத்துட்டு அவ்வளவுதான். இந்த இன்ஃபினிட்டி வார்லாம் டாம் ஹாலண்ட் சாகும்போது என்னடா ஸ்பைடர்மேன் எங்க ஃபேவரட் கேரக்டரா, நீ சாகுறியாடா, என்னடா கரைஞ்சு போறன்ற மாதிரி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தானுங்க. அண்ட் அவன் இந்த படத்துல செத்துட்டான்னு சொல்லும் போது அந்த எண்டிங் பெருசா யாருக்கும் பிடிக்கல. மேபி அந்த எண்டிங்கை டெஸ்ட் ஸ்கிரீனிங்ஸ் ஆடியன்ஸ்க்கு பிடிக்காதுன்ற பட்சத்துல மாத்த வாய்ப்பு இருக்கு. பட் அதை இவனுங்க பண்ணுவானுங்களான்னு கேட்டாலும் அதுலயுமே ஒரு சின்ன குழப்பம் தான். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துல நம்ம பீட்டர் பார்க்கர் இருக்க கூடாதுன்னா அவனுக்கு ஒரு எண்டிங்கை கொடுத்துட்டு அப்படியே அவன் அப்படியே சீக்ரெட் வார்ஸ்ல திரும்ப கொண்டு வரணும். அவனுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் எண்டிங்கே இது இருக்கும். பட் அவன் இன்னும் சாகிற மாதிரி இருக்கான். அவனை வேற ஒரு பொருள் சாக விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. இது ஜேம்ஸ் மேக்டபிள்யூஎல் சொல்லியிருக்காரு. அந்த பொருள் மேபி வெனமா இருக்குமா இல்லன்னா இந்த ஜேடி சிங்கோட பவரா இருக்குமா என்னன்றது ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. அந்த டெஸ்ட் ஸ்கிரீனிங் எல்லாத்துலயும் ஸ்பாயிலர் இல்லாம தான் சொல்லிட்டு போயிருக்கானுங்க. ஆனா ஜேம்ஸ் மேக் மட்டும் லைட்டா ஒரு சின்ன ஸ்பாயிலர் விட்டுருக்காரு. ஏன்னா இப்படி டெஸ்ட் ஸ்கிரீனிங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, எப்பண்டா ஆக்சுவல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் அடுத்த வாரம் இதோட செகண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை நான் சொல்லப்பா, இதே டூம் சர்வெண்ட் தான் இந்த மேட்டரையும் சொல்லியிருக்காரு. சோ அடுத்த வாரம் ஐ மீன் ஜூனோட ஃபர்ஸ்ட் வீக் இந்த மேட்டர் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. சோ செகண்ட் ட்ரெய்லர்ல என்னென்ன புது ஷார்ட்ஸ் ஏற்படுத்திருக்கானுங்கன்றத பாக்குறதுக்கு நானுமே ஹைப்பா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்பைடர்மேன் சாகிறது, அவனுக்கு ஏற்பட போற பிரச்சனைகள் அண்ட் அவனை எது சாக விடாம தடுத்துக்கிட்டு இருக்கின்ற உங்களோட தாட்ஸ் பாருங்களா, மறக்காம கவனத்துல தட்டி விடுங்க. சேடி சிங்கோட கேரக்டர் இதுல மெயின் வேல்யூபிள் கேரக்டரா இருக்காங்க. அந்த கேரக்டர் என்ன கேரக்டரா இருக்கும் இப்போ வரைக்கும் ஜட்ஜ் பண்ண முடியல. மேபி ஜீன் கிரேயா இருக்குமோன்ற கேள்வி இப்போ வரைக்கும் என் மண்டைக்குள்ள ஓடிக்கினே தான் இருக்கு. அண்ட் பனிஷர் வச்சு என்ன பண்ண போறானுங்க? அவர் வேற சைக்கோ மாதிரி போர்ட்ரேட் பண்ணிருக்கானுங்க. இது வேற PG-13 படம், என்ன மாதிரி ஆங்கிள் கன்வே பண்ண போறானுங்களோ. ஷாங்சி படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா இந்த படமும் பிடிக்கும். ஷாங்சி படத்திலே எனக்கு ஒரு சில குறைபாடுகள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு பார்த்தா ஒரு டீசென்டான மூவி தான் ஷாங்சி. அந்த ஆக்டரா நடிச்சவருக்காக வேணும்னா அந்த ஷாங்சி படத்தை பார்க்கலாம். பிளஸ் நிறைய ஃபைட் சீன்ஸுமே இருக்கும், பங்கமா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்திலயுமே ஏகப்பட்ட ஃபைட் சீன் இருக்க போது, பெஸ்ட் ஃபைட் சீன் MCU-வா இருக்க போது, அது என்னன்றதை ஏகப்பட்ட மேட்டர்களை பார்க்கறதுக்காக நான் வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து வெறியோட இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க லைக் பண்ண தட்டிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சோ எனிவேஸ் அடுத்து ஒரு தாறுமாறு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஜாலக்கா குஜாலாவா இருங்க.